வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தட்டைப்பயிறு வச்சு இன்றைக்கி ஒரு கிரேவி, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி செய்யலாம். அடுப்பில் கடாயை வச்சு அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வெடித்த உடனே ஒரு 2-3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா பொன் வறுவலாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தட்டைப்பயிறு நான் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா போட்ட பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டாச்சுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. தட்டைப்பயிரில் அதிக புரோட்டீன் இருக்கிறதால நம்ம வாரத்தில் ஒரு நடையாவது இது சேர்த்துக்கிட்டால் ரொம்பவும் உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் வதக்கி நல்லா கிரேவி கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம அவிச்சு வச்ச தட்டைப்பயிரை ஊற்றிக்கலாங்க. தட்டைப்பயிரில் திட்டமான அளவுக்கு தண்ணியை வச்சு நம்ம 3 விசில் விட்டோம்னா அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம கிரேவியில் ஊற்றிக்கலாங்க. நல்லா இது நல்லா பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து அந்த கிரேவியில் ஊற்றிக்கலாங்க. நல்லா சாஃப்டாக வெந்து போச்சு பாருங்கள். தண்ணி நிறைய வச்சோம்னா தண்ணியை வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறத கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுக்கணுங்க. தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி தனியாக ஊற்றிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான் தட்டைப்பயிரிலே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தாங்க விசில் விட்டேன். கிரேவிக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கிரேவி நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துட்டுதுங்க. நல்லா கொதித்து வந்துச்சு. தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நம்ம இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சோம்னா இன்னமும் நல்லா சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குங்க. இப்போ நமக்கு தட்டைப்பயிறு கிரேவி ரெடி.